கனடிய பிரதமர் மார்க் கார்னி இந்திய மாணவர்களுக்காக $100 மில்லியன் ஸ்காலர்ஷிப் அறிவித்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அல்லது ஏற்கனவே கனடாவிற்குள் வந்து வேலை இல்லாமல் பாலியல் தொழிலுக்கும் குற்ற கும்பல்களுக்கும் தள்ளப்படும் மாணவர்களின் நிலையை மறைக்கும் ஒரு தந்திரமா? ஏன் என்று கனடிய மக்களே இந்த வருகையை எதிர்க்கிறார்கள்? வணக்கம். கனடா பல லட்சம் இந்திய மற்றும் இலங்கை தமிழ் மாணவர்களின் ஒரு மிகப்பெரிய கனவு தேசம். சமீபத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் தனது இந்திய பயணத்தின் போது இந்திய மாணவர்களுக்காக $100 மில்லியன் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் பேக்கேஜை அறிவித்திருக்கிறார். இது கேட்பதற்கு ஒரு கோல்டன் ஆஃபர் போல தெரிந்தாலும் இதற்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மைகளை நாம் விவாதிக்க வேண்டியது அவசியம். ஒருபுறம் இந்த அறிவிப்பு புதிய மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றாலும், மறுபுறம் கனடாவில் உள்ள உள்ளூர் மக்கள் இந்த அதீத மாணவர் வருகையால் ஏற்படும் வீட்டு வசதி பற்றாக்குறை, போதிய அளவில் இல்லாத மருத்துவ வசதிகள் மற்றும் அதிகரித்து வரும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் காரணமாக பலத்த எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோவில் ஒருபுறம் கனடா வர துடிக்கும் மாணவர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், மறுபுறம் கனடாவிற்குள் ஏற்கனவே வந்து தங்குமிடம் மற்றும் வேலை கிடைக்காமல் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் நிதர்சனமான நிலையை பார்க்க போகிறோம். மிக கொடுமையாக பண நெருக்கடியால் வாடகை கூட கட்ட முடியாமல் சில மாணவர்கள் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படும் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மைகளையும் நாம் பேசப் போகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக, அதாவது கோவிட் காலங்களுக்கு பிறகு, ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 லட்சம் இந்திய மாணவர்கள் கல்விக்காக கனடாவுக்கு வந்ததாக கணக்கிடப்படுகிறது. 2015ஆம் ஆண்டில் சுமார் 30,000ஆக இருந்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் சுமார் 2,80,000ஆக உயர்ந்தது. ஆனாலும் கடந்த 2025ஆம் ஆண்டு கனடாவுக்கு வரும் இந்திய மாணவர்களின் வளர்ச்சி வேகம் பெருமளவு குறைந்து சில பகுதிகளில் அது வீழ்ச்சியடையவும் தொடங்கியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அங்கே நிலவும் மிக மோசமான வாழ்க்கை தரம் மற்றும் தங்குமிட நெருக்கடியாகும். ஒரு சிறிய அறையில் 6 முதல் 10 பேர் வரை தங்கும் அவலநிலை இன்று சாதாரணமாகிவிட்டது. சிலர் ஷிஃப்ட் முறையில் படுக்கைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது, ஒருவர் வேலைக்கு செல்லும் போது மற்றவர் தூங்குவது போன்ற கொடுமைகள் கனடாவில் நடக்கின்றன. தங்குவதற்கு முறையான இடம் கிடைக்காமல் பாதுகாப்பற்ற ஏரியாக்கள் மற்றும் தற்காலிக தங்குமிடங்களில் மாணவர்கள் தஞ்சம் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக பண நெருக்கடியால வாடகை கூட கட்ட முடியாத மாணவர்களை, குறிப்பாக பெண் மாணவர்களை சில வீடு உரிமையாளர்கள் மற்றும் போலி உதவிக்கரம் நீட்டுபவர்கள் பாலியல் தொழிலுக்கு, அதாவது ரெண்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஃபேவர்ஸ் என்ற பெயரில் கொடுமைக்கு ஆளாக்குகிறார்கள். இத்தகைய நிதர்சனமான உண்மைகள் மற்றும் கனடா அரசின் கடுமையான PR விதிகளும் சேர்ந்து பல மாணவர்களின் கெனேடியன் ட்ரீமை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது. இது மட்டுமல்லாது, தரம் குறைந்த பல தனியார் கல்லூரிகள் மற்றும் கெரியர் இன்ஸ்டிடியூட்ஸ் மாணவர்களுக்கு தரமான கல்வியை தருவதை விட அவர்களின் ஃபீஸ் மீது மட்டுமே குறியாக இருக்கின்றன. இந்தியாவில் உள்ள சில ஏஜென்ட்டுகள் கேரண்டீட் PR மற்றும் ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடைக்கும் என்று பொய்யான வாக்குறுதிகளை கூறி இந்த தரம் குறைந்த கல்லூரிகளில் மாணவர்களை சேர்த்து விடுகிறார்கள். கனடாவின் மிக அதிகமான வாடகை, உணவு மற்றும் போக்குவரத்து செலவுகளை சமாளிக்க பெரும் கஷ்டப்படுகிறார்கள். கனடாவிற்குள் திடீரென லட்சக்கணக்கான மாணவர்கள் நுழைந்ததனால் ஏற்பட்ட ஹவுசிங் கிரைசிஸ் மற்றும் வேலை பற்றாக்குறை இன்று சராசரி கனடியர்களின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியுள்ளது. பல ஆண்டுகளாக இங்கே வசிக்கும் கனடிய மக்கள் இந்த அதீத மாணவர் வருகையால் தான் வாடகை விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது என்றும், நகரத்தின் மருத்துவ வசதிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக 10 அல்லது 15 மாணவர்கள் தங்குவதையும் அதனால் அக்கம் பக்கத்தில் ஏற்படும் நெரிசலையும் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என அவர்கள் பகிரங்கமாக தெரிவிக்கிறார்கள். மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், பண நெருக்கடியில் இருக்கும் சில மாணவர்கள் மிக எளிதாக கேங்ஸ் பிடியில் சிக்கிக் கொள்கிறார்கள். போதிய வருமானம் இல்லாததால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற பாரதூரமான குற்றச் செயல்களில் மாணவர்கள் ஈடுபடுவது கனடிய சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இத்தகைய சட்டவிரோத செயல்கள் அதிகரிப்பது கனடிய மக்கள் மத்தியில் சர்வதேச மாணவர்கள் மீதான ஒருவித அச்சத்தையும் வெறுப்பையும் உருவாக்கி வருகிறது. இந்த அதிருப்தி வெறும் உள்ளூர் மக்களிடம் மட்டுமில்லை, பல தசாப்தங்களாக இங்கே வசித்து வரும் கனடா வாழ் இந்திய, இலங்கை மக்களிடமும் இன்று ஒருவித சலிப்பு ஏற்பட்டுள்ளது.
முன்பெல்லாம் புதிய மாணவர்கள் வரும்போது ஓடிச் சென்று உதவிய அதே சமூகம் இன்று உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து வரும் தங்குவிடம் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த இடைவிடாத அழைப்புகளால் களைப்படைந்து போயுள்ளனர். போதிய ஆங்கில அறிவு இல்லாமலும் மிக குறைந்த பணத்தோடும் கனடாவிற்கு வந்துவிட்டு பின்னர் இங்கே உள்ள சூழ்நிலையைக் கண்டு கனடிய அரசையோ அல்லது இங்கே வசிக்கும் மக்களையோ குறை சொல்வது நியாயமற்றது என்று அவர்கள் கருதுகிறார்கள். முறையான கல்வித் தகுதி மற்றும் நிதி வசதி இல்லாமல் வராதீர்கள் என்பதே இன்று பல கனடியர்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறது. பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ள இந்த $100 மில்லியன் ஸ்காலர்ஷிப் என்பது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இது அனைவருக்கும் பொதுவான ஒன்றல்ல. இது முழுக்க தகுதி அடிப்படையிலானது. அதாவது கல்வியில் மிகச்சிறந்த மாணவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். குறிப்பாக AI, மருத்துவ சேவை, என்ஜினியரிங் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மற்றும் தங்குமிட செலவுகள் என அனைத்தையும் இந்த ஸ்காலர்ஷிப் கவர் செய்யும். இத்தகைய திட்டத்தின் கீழ் வரும் மாணவர்களுக்கு நிதி நெருக்கடி இருக்காது என்பதால் அவர்கள் கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். மிக முக்கியமாக இத்தகைய உயர் தகுதி கொண்ட மாணவர்களின் வருகையைத்தான் கனடிய மக்களும் பெரிதும் விரும்புகிறார்கள். சரி, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான தகுதி இல்லை என்றால் வேறு யார் கனடாவுக்கு செல்லலாம்? உங்களிடம் மிகச்சிறந்த ஸ்ட்ராங் அகாடமிக் ஸ்கில்ஸ் இருந்து முன்னணி பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைத்தால் தாராளமாக செல்லலாம். அதேபோல் காலேஜ் ஃபீஸ் போக இங்கே தங்குவதற்கு தேவையான பல லட்சங்களை சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய அல்லது குடும்பத்தின் முழு நிதியுதவி உள்ள மாணவர்களுக்கு கனடா ஒரு நல்ல தளம். ஒரு குறிப்பிட்ட துறையில் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவான இலக்கும், ஒருவேளை வேலை கிடைக்கவில்லை என்றால் உங்களிடம் ஒரு மாற்று திட்டம் அல்லது பாதுகாப்பான முன்னேற்பாடுகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் கனடாவுக்கு செல்வதை பற்றி யோசிக்க வேண்டும். யாரெல்லாம் கனடாவுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும்? அங்கே போய் பார்ட் டைம் வேலை செய்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்று கணக்கு போட்டு வருபவர்கள் தயவு செய்து தற்காலிகமாக அந்த முடிவை கைவிடுங்கள். கனடாவின் மிக அதிகமான வாடகை, உணவு மற்றும் டிரான்ஸ்போர்ட் செலவுகளை கனடிய அரசாங்கம் அனுமதிக்கும் வெறும் 20 மணி நேர வேலையை வைத்து சமாளிக்க முடியாது. போதிய நிதி வசதி இல்லாமல் செல்வது உங்களை கேஷ் ஜாப்ஸ் எனப்படும் சட்டவிரோத வேலைகளுக்கும் மிக மோசமான மன அழுத்தத்திற்கும், இறுதியில் முன்னரே குறிப்பிட்டது போல குற்றச் செயல்கள் அல்லது பாலியல் சுரண்டல்களுக்குள்ளும் தள்ளிவிடும். எனவே கனடாவை ஒரு லாட்டரி சீட்டாக பார்க்காமல் ஒரு நீண்டகால முதலீடாக கருதி தயாராக இருப்பவர்கள் மட்டுமே செல்ல வேண்டும். இறுதியாக நாம் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த $100 மில்லியன் ஸ்காலர்ஷிப் ஒரு அரிய வாய்ப்பு. ஆனால் போதிய முன்னேற்பாடு இல்லாமல் அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் என்று செல்வது உங்கள் கனவை நரகமாக்கிவிடும். வலுவான நிதியுதவியும் சிறந்த தகுதியும் இருந்தால் மட்டுமே கனடாவுக்கு செல்லுங்கள். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் மாணவர்கள் சோர்ந்துவிட தேவையில்லை. உங்கள் திறமைகளை வளர்ப்பதில் மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள். நீங்கள் தகுதியானவர்களாக மாறினால் கனடாவில் இப்போதும் உங்களுக்கான நல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் கனடிய தமிழர்கள் அச்சப்பட தேவையில்லை. கடந்த காலத்தைப் போல இனி தகுதியற்ற மாணவர்கள் கூட்டமாக உள்ளே வரும் சூழல் இருக்காது. இந்த திட்டம் முழுக்க மிக குறைந்த எண்ணிக்கையிலான அதிக தகுதி கொண்ட மாணவர்களை மட்டுமே இலக்காக கொண்டது என்பதை நிதர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.